ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலயும் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலயும் டெஃபினட்டா இன்ஃபர்டிலிட்டி நெறைய பேருக்கு இப்ப பார்க்க முடியுது. நல்ல கொஸ்டின் தான். இப்பப்போ நெறைய ஆண்களுக்கு, அதுவும் 30 வயசுக்கு கம்மியா இருக்க ஆண்களுக்கு கூட இன்ஃபர்டிலிட்டி வருது. நல்லா ஹைட்ரேட்டா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டெயின் பண்ற மூலியமா அட்லீஸ்ட் ஒரு 55 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ தக்க வச்சுக்க முடியுது. ஸோ நெறைய பெண்கள் வந்துட்டு 30 வயசுக்கு மேல பிரெக்னன்சி ஆகல அப்படின்றம்போது தான் அவங்க வந்துட்டு, நான் என்னோட எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கரி ஃபுட்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வெளியே சாப்பிடுறது இதெல்லாம் வந்துட்டு ஃபெர்டிலிட்டியை பாதிக்குமா? டெஃபினட்டா பாதிக்கும். இப்போ கூட நியூ ட்ரெண்ட்ன்ட்டு நைட்டு போய் பிரியாணி சாப்பிடுறது டெஃபினட்டா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். 12 AM பிரியாணி என்னைக்காவது ஒரு நாள் ஓகே. பட் டெய்லி டெஃபினெட்லி நோ. நீங்க ஒரு ஹெல்த் செக்கப் எடுக்கிறீங்க, ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டா விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 லெவல்ஸ பார்த்துக்கோங்க. வெஜிடேரியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டா நீங்க சொன்ன மாரி புரோட்டீன் வந்து அவங்கனால அச்சீவ் பண்றது கஷ்டம் தான்.